நம்ம பஜ்ஜி சுடுவோமா? மீனுக்குருவி அவங்க வீட்டில் பஜ்ஜி மாவு இருக்கான்னு பார்த்துச்சு. கொஞ்சமாக பஜ்ஜி மாவு இருந்தது. அப்படியே எட்டி தோட்டத்தை பார்த்தது. நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தது. இந்த மலையிலேயே வேக வேகமாக பறந்து போய் அதுக்கு வேணுங்கிற பச்சை மிளகாயெல்லாம் ஒரு கூடை நிறைய எடுத்துக்கிச்சு. போதும், பச்சை மிளகாய் மாவும் கம்மியாக தான் இருக்கு. அதை வச்சு எவ்வளோ வருமோ அதை குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். மீனுக்குருவி பஜ்ஜி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தது. அதோட வீட்டில் பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தது. அந்த பஜ்ஜியை குழந்தைங்களுக்கு கொடுத்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாசனை ஆளை தூக்குதே. இந்த மீனுக்குருவி தான் பச்சை மிளகாயில பஜ்ஜி சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வாசம் அடிக்குது. ஐயோ, இந்த மலைக்கு இந்த பஜ்ஜியை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வேக வேகமாக பறந்து வந்து அங்கேருந்து பஜ்ஜியை தூக்கிட்டு ஓடிருச்சு. பேசிட்டு இருக்கும்போதே கட்டாக்காக வீட்டை விட்டு பறந்து போச்சு. கிளியும் பின்னாடியே துரத்திட்டு போச்சு. துரத்திட்டு போன கொஞ்ச நேரத்தில் கட்டாக்காகத்தை பிடிச்சிட்டு வந்து எல்லா பறவைங்க முன்னாடி போட்டுருச்சு. காட்டில் எல்லா பறவைங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு பஜ்ஜியும் சுட்டு முடிச்சுட்டாங்க. சுட்ட